जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. வைதிக மத அம்சங்கள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். காந்தர்வ வேதம். குறிப்பு: தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் பண்பாடு என்னும் பிரிவிலுள்ள சங்கீத லட்சியம் சாந்தமே, இசை வழியே ஈஸ்வரானுபவம், காந்தர்வ வேதம் என்னும் உரைகளும் பார்க்க. உபயோகம் இல்லாததன் உபயோகம். அர்த்த சாஸ்திரம் இருக்கிறது. அது சமூகத்தில் நாம் இருக்க வேண்டிய ஸ்தானத்தையும் பழக வேண்டிய முறைகளையும் தெரிவித்து டெய்லி லைஃபுக்கு, அதாவது அன்றாட வாழ்க்கைக்கு உபகாரம் செய்கிறது. வயிற்றை கழுவிக்கொள்ள வழிகாட்டுவதும் அதுதான். கிருஷி சாஸ்திரம் என்பதாக உழவுத் தொழிலை சொல்லும் ஒன்று இருக்கிறது. பாக்க சாஸ்திரம் என்று சமையற்கலையை சொல்லிக் கொடுக்கவும் ஒரு சாஸ்திரம் இருக்கிறது. இவற்றால் நம் வயிறு நிரம்புகிறது. பகையை தீர்த்து கொள்ள யுத்த சாஸ்திரமான தனுர்வேதம் இருக்கிறது. சரீரத்துக்கு வரும் கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்ள ஆயுர்வேதம் உபகரிக்கிறது. இப்படியெல்லாம் வயிற்றுக்கும் உபயோகம் இல்லாமல் பகை, கஷ்டம் முதலியவற்றை நிவர்த்தி செய்து கொள்ளவும் பிரயோஜனப்படாமல் இருக்கிற ஒரு சாஸ்திரம்தான் இப்போது சப்ஜெக்டாக எடுத்துக்கொண்டிருக்கிற காந்தர்வ வேதம். நன்றாயிருக்கிறதல்லவா இன்ட்ரோடக்ஷன், அதாவது விஷய அறிமுகம். இப்படி கேட்டபின் ஸ்ரீ பெரியவர்கள் சிறிது பொழுது பேசாமலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பிறகு சிரித்து கொண்டு தொடங்குகிறார்கள். ஒரு யூட்டிலிட்டியும் இல்லாத ஒன்றைத்தான் விஷயமாய் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்லிவிட்டு உங்கள் ரியாக்ஷனுக்காகத்தான் கொஞ்ச நேரம் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன். இப்படி நான் சொன்ன விட்டும் இந்த மாதிரி உதவாக்கரை சமாச்சாரத்தை சொல்லவா உங்கள் பொழுதை வீணாக்குகிறீர்கள்? இதற்கு நாங்களும் எங்கள் டயத்தை வேஸ்ட் செய்து கொண்டு உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கணுமா என்று உங்களில் யாரும் கேட்கவில்லை. எழுந்திருந்து போகவும் இல்லை. ரொம்பவும் ஆர்வத்தோடு அப்படிப்பட்ட யூஸ்லெஸ் சமாச்சாரம் என்னதான் தெரிந்து கொள்ளலாமே என்று நீங்கள் உட்கார்ந்திருப்பது உங்கள் முகத்திலிருந்தே தெரிகிறது. யூஸ்லெஸ்ஸான ஒன்றுக்கும் ஒரு சாஸ்திரம் அதை பற்றி சொல்லப் போகிறார் என்பதாலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பொழுதுபோகும் என்று ஆவலாய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். என்னை கேள்வி கேட்டோ எழுந்திருந்து போயோ உங்களுடைய உண்மையான ரியாக்ஷனை காட்டினால் அது மரியாதை குறைச்சலாகுமே என்பதற்காக நீங்கள் உட்கார்ந்திருக்கவில்லை என்று நன்றாக தெரிகிறது. அப்போது பல்லை கடித்துக்கொண்டு வேண்டா வெறுப்பாய் உட்கார்ந்திருப்பீர்கள். இப்போதோ உங்கள் முகத்திலேயே கியூரியாசிட்டி எழுதி ஒட்டியிருக்கிறது. இதிலேயேதான் காந்தர்வ வேதம் என்ற யூட்டிலிட்டி இல்லாத விஷயம் எப்படி ஒரு சாஸ்திரமாக உபவேதம் என்ற பெத்த பெயர் இருப்பதாக ஏற்பட முடியும் என்பதற்கு ஆன்சர் இருக்கிறது. யூட்டிலிட்டி என்பதாக நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இல்லாமல் இருப்பதற்கும், மனுஷனை கவர்கிற ஏதோ ஒன்று இருப்பது இது உபயோகமில்லாத சப்ஜெக்ட் என்று நான் சொன்ன பிற்பாடும் நீங்கள் இதில் ஆர்வம் காட்டுவதிலிருந்தே ப்ரூவ் ஆகிறது. இதை பற்றி கேட்பதால் உங்களுக்கு பசி ரொம்ப போகிறதில்லை, ரூபாய் வரப்போகிறதில்லை, பகையோ வியாதியோ தீரப்போகிறதில்லை. ஆனாலும் சுவாரஸ்யமாக பொழுதுபோகும் என்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதிலிருந்து யூட்டிலிட்டி இல்லாததிலிருந்தும் மனுஷனின் அறிவு மனசும் எதையோ ஒன்றை பெற்று ஒரு நிறைவை, சந்தோஷத்தை அடைய முடியும் என்று தெரிகிறது. பிரத்யட்சமாக இதோ இத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில் எத்தனையோ காரியத்தை விட்டுவிட்டு இதை பற்றி அறிகிறதற்காக உட்கார்ந்திருப்பதில் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இரண்டாவது, இன்னொன்று தெரிவது, சுவாரஸ்யமான பொழுதுபோக்கு மனுஷனுக்கு அவசியமாக, அத்தியாவசியமாக இருக்கிறதென்ற உண்மை. இது பணத்தை கொடுக்க வேண்டாம், வயிற்றை ரொப்ப வேண்டாம், பொழுதுபோக உபயோகமாகிறதோ இல்லையோ அது போதும் என்ற எண்ணம் ஏற்படுவது இதனால்தான். இப்படி பொழுதுபோக்காக மனசுக்கு ஒரு நிறைவையும் உற்சாகத்தையும் தருவதாக உள்ள சங்கீதத்தை தான் காந்தர்வ வேதம் என்று பெயர் கொடுத்து தந்திருக்கிறார்கள். சங்கீதம், நாட்டியம், நாடகம். சங்கீதம் என்றால் பாட்டு என்று மட்டும் அர்த்தம் பண்ணி கொள்ளாமல் பாட்டு, டான்ஸ், டிராமா என்ற மூன்றும் என்று அர்த்தம் பண்ணி கொள்ள வேண்டும். கீத வித்யை, நிருத்தியம், நாடகம் என்று இந்த மூன்றுமே ஆதி காலத்திலிருந்து அபியசிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. சினிமாவும் நாடகம் என்பதன் கீழ் வந்துவிடும். காந்தர்வ வேதத்தில் பெரிய அத்தாரிட்டியாக ஈர்க்கப்பட்ட பரத சாஸ்திரத்தில்
சங்கீதம் நாட்டியம் இரண்டையும் சேர்த்துத்தான் விவரித்திருக்கிறது. சங்கீதம் என்று இப்போது சொல்கிற பாட்டுக்கு பரதர்தான் ஆதியில் பூரணமாக விவரணம் கொடுத்தவர் என்று சொல்லி மியூசிக் கான்ஃபரன்ஸ்களிலெல்லாம் அவரை நிறைய கோட் பண்ணுகிறார்கள். தியாகராஜ சுவாமிகள் கூட தம் கீர்த்தனையில் அவர் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணியிருப்பதாக சொல்கிறார்கள். அதே சமயத்தில் டான்ஸுக்கு பரதநாட்டியம் என்றே பெயர் போடுகிறார்கள். நடனக்கலைக்கான ரூல்களை பரத சாஸ்திரத்திலிருந்தே காட்டுகிறார்கள். கொஞ்ச காலத்துக்கு முந்தி பார்த்தோம், சங்கீத நாடக அகாடமி என்று பெயர் வைத்துக்கொண்டு அதெப்படி நாட்டியக்காரர்களையும் கௌரவிக்கிறீர்கள்? சங்கீத நாட்டிய நாடக அகாடமி என்று பெயரை மாற்ற வேண்டாமா என்று சில பேர் கேட்டார்கள். அதற்கு அந்த ஸ்தாபனத்தார் கொடுத்த பதிலில், சங்கீதம் என்றாலே வாய்ப்பாட்டு, வாத்தியம், நாட்டியம் மூன்றும் என்றுதான் பிராச்சீனமாக டெஃபினிஷன் இருக்கிறது. குறிப்பு: கீதம் வாத்தியம் நர்த்தனம் ச த்ரயம் சங்கீதம் உச்சியதே என்று காட்டியிருந்தார்கள். நாடகம் என்பதையும் இதே மாதிரி நாட்டியத்திலிருந்து பிரிக்க முடியாது. நட என்ற வேர்ச்சொல்லிலிருந்துதான் நடனம், நாட்டியம் என்ற இரண்டு வார்த்தைகளும் நாடகம் என்ற வார்த்தையும் வந்திருக்கின்றன. மூமெண்ட்டை குறிக்கிற வார்த்தை அது. தமிழில் நடப்பது என்கிறோம். நடப்பதும் நடிப்பதும் ஆடுவதும் பாடுவதும் எல்லாம் கிட்ட கிட்ட ஒன்றையொன்று தழுவி இருப்பவைதான். தமிழில் கூத்து என்பது டான்ஸ், டிராமா இரண்டையும் குறிப்பதுதான். அம்பலக்கூத்தன், கூத்தபிரான் என்கிறபோது நடராஜா பண்ணுகிற நடனத்தை கூத்து என்கிறோம். தெருக்கூத்து என்கிறபோது நாடகம் என்பதை கூத்து என்கிறோம். நடிகன், நடிகை என்றால் தமிழில் சினிமா டிராமாவில் ஆக்ட் பண்ணுகிறவர்கள் என்று மாத்திரம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மூலமாக சம்ஸ்கிருதத்தில் உள்ள நடன், நட்டி என்ற வார்த்தைக்கு டான்ஸ் பண்ணுகிறவர்கள், ஆக்ட் பண்ணுகிறவர்கள் என்று இரண்டு அர்த்தமும் இருக்கிறது. டான்ஸில் சங்கீதத்தோடு சேர்த்து நவரசங்களை நடித்து காட்டுகிறார்கள். சீன், ட்ரெஸ், வேஷம் இல்லாமலே அப்படி செய்கிறார்கள். நாடகத்தில் அதே நவரசங்களை வசனத்தில் நடித்து காட்டுவார்கள். இது யதார்த்தத்துக்கு இன்னும் கிட்டே இருப்பது. அதனால் சீன் தத்ரூபமாக அந்தந்த பாத்திரத்துக்கான வேஷம் எல்லாம் போட்டுக்கொண்டு செய்கிறார்கள். இதெல்லாம் டான்ஸில் ரசிகர்களே பூர்த்தி செய்து கொள்ளும்படி விட்டிருப்பதே அதன் விசேஷம். கால் கையால் மூமெண்ட், எமோஷனல் மூமெண்ட், அதாவது உணர்ச்சி அசைவு, ஒரு கதை அங்கமாய் மூவ் ஆவது என்று நாட்டிய நாடகங்களில் பலவித மூமெண்ட்கள் இருக்கின்றன. பாடுவதை இசை என்றும் வசனமாக பேசுவதை இயல் என்றும் சொல்கிறார்கள். இயல் என்றால் இயல்பாக, அதாவது யதார்த்தமாக இருப்பது. இது எத்தனை நன்றாக இருந்தாலும் சூக்ஷ்மமான கலாரசத்தால் இதை பூர்த்தி பண்ணி கொண்டால்தான் ரசிக ஹிருதயத்துக்கு நிறைவு ஏற்படுகிறது. அதனால்தான் நாடகத்திலும் நடுநடுவே பாட்டு, டான்ஸ் எல்லாம் வருகிறது. டான்ஸிலே பாட்டு வந்தாலும் பேச்சு வருவதே இல்லை. பாட்டிலோ அங்க அசைவான டான்ஸ், பேச்சு இரண்டும் வராமலே அது பூர்ண ரசத்தை கொடுத்து விடுகிறது. ஆலாபனை பண்ணுகிற போது வார்த்தை, அதற்கான நவரச உணர்ச்சி பாவங்கள் இவை கூட இல்லாமலே உள்ளத்தை நிறைவு பண்ணிவிடுகிறது. அதனால் அதற்கு ரொம்பவும் விசேஷம் இருப்பதாக தெரிகிறது. கானம் பண்ணுவது, நடனம், நாடகம் மூன்றும் சேர்ந்து காந்தர்வ வேதம். இதனால் நமக்கு பணம் வராது, வயிறு ரொம்பாது. இவற்றை கச்சேரி, சதிர் என்று பண்ணுகிறவர்களுக்கு, நடிக்கிறவர்களுக்கு, நடத்துகிறவர்களுக்குத்தான் வயிறு ரொம்புகிறது, பர்ஸ் ரொம்புகிறது. பார்க்க போகிற நாம் நம் வயிற்றுக்காக வைத்து கொண்டிருப்பதை அங்கே கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறோம். யூட்டிலிட்டி என்ற பாயிண்டில் இப்படி நஷ்டப்பட்டாலும் மனசுக்கு மகிழ்ச்சி, உல்லாசம், உற்சாகம், பொழுதுபோக்கு என்ற லாபம் கிடைப்பதால் இப்படி செய்கிறோம். இது மட்டும் யூட்டிலிட்டி இல்லையா? கொத்தவரக்காய் வாங்கினால் சாப்பிடலாம். அதே காசுக்கு பூ வாங்கி ஃப்ளவர் வேஸில் வைத்தால் சாப்பிட முடியாதுதான். இருந்தாலும் இதை பார்த்தால் நேத்ரானந்தமாய் இருக்கிறது, மனம் குளிர்கிறது என்பதால் கொத்தவரக்காய் வேண்டாம் என்று இந்த பொக்கேயை வாங்குகிறான் என்றால் இதற்கு யூட்டிலிட்டி இல்லை என்று எப்படி சொல்வது? அன்றாட அலுவல்களில், பொறுப்புகளில், அனுஷ்டானங்களில் அலுத்து களைத்து போகாமல் மனசுக்கு உற்சாகம் தர வேண்டியதுதான் என்றே உபயோகமில்லாததாக தோன்றுகிற பாட்டையும் கூத்தையும் பெரியவர்கள் காந்தர்வ வேதம் என்று வைத்திருக்கிறார்கள். மற்றவற்றின் உபயோகத்தை நாம் உணர்வதற்கான உற்சாகத்தை தரும் பெரிய உபயோகம் இவற்றுக்குத்தான் இருக்கின்றன. வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு ஏற்படுகிற பாரத்தை மறந்து கொஞ்ச நேரமாவது இறக்கி வைப்பது காந்தர்வ வேதம் செய்யும் பெரிய உபகாரம்.
ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर